சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது நண்பா. ஆர்சிபி நிர்வாகத்தோடு கோலி வந்துட்டு மோதியிருக்காரு. அதாவது 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கடும் வாக்குவாதம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்த சூழலில் இந்த சண்டையை வந்துட்டு சாதகப்படுத்தியிருக்காங்க சிஎஸ்கே. டிபால்ட் பிரீவிஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் சிஎஸ்கேவில் கோலி எப்படி சாத்தியம், இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. IPL 26 வந்துட்டு டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது மினி ஆக்ஷன் டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெற உள்ளது. சாரி, டேட் 6ன்னு சொல்லிட்டாங்க. பட் மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே சிஎஸ்கேவோட எக்ஸ்சேஞ்ச் பிளேயர்கள் அண்ட் வேற லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, கோலி எப்படி சிஎஸ்கே டீமில் வந்துட்டு விளையாட போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ட்விஸ்ட் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. சிஎஸ்கே அப்டேட் தெரிஞ்சுக்கிற உடனே இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே ப்ரோ, இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2026 IPL ட்ராஃபியை வின் பண்ணியே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. காரணம் என்னன்னா, தோனி விடைபெற போகிறார். ஓகேவா, தோனி விடைபெறும்போது அவருக்கு மிகப்பெரிய ஃபேர்வெல்லாக இருக்கணும். 5 முறை வந்துட்டு ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அவர் இருக்கிறவரை சிஎஸ்கே வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தினாங்க. இப்போ அடிமையாக இருக்காங்க ருத்ராஜ் கைக்வாட் வந்ததுக்கப்புறம். ஏன்னா தோனியோட இன்ஃப்ளூன்ஸும் இருக்கிறதுனால 2 பேரோட முடிவு ஒரு உரக்குள்ளே ஒரு கத்தியை தாங்க நுழைக்க முடியும். 2 கத்தியை நுழைச்சோம்னா கிழிஞ்சிராதா? அந்த மாதிரி ஒரு நகர்வுனால தான் கொஞ்சம் எரர் ஆகிறது என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டீமில். தோனி என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயா நான் கேப்டன் பண்ணல, நான் ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட இருக்கேன், கேப்டன் வந்துட்டு தனித்துவமாக முடிவெடுக்கட்டும், அதாவது IPL 26 அதுக்காக தான் சஞ்சு சாம்சனை வந்துட்டு பிக் பண்ணியிருந்தாங்க. மேலும் தோனி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கேப்டனில் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கிறது, நான் கீப்பராக இருக்கிறதுனால பேட்ஸ்மேனோட ஃபுட்போருக்கு எனக்கு பக்கத்தில் தெரியும், அவங்களோட மைனஸை புரிஞ்சு பவுலர்களை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுவேன், அதே மாதிரி லாங் ஃபீல்டருக்கு என்னோட சிக்னல் தெரியும், அதனால சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருக்கிறதே சிறந்த முடிவாக இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டனா, நீங்கள் தான் தலைவன் பண்ணணும் IPL 26 அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் தோனி இங்கே இன்டர்ஃபியர் ஆகிருக்காருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இல்லை சஞ்சு சாம்சன் தான் சரியான கேப்டனாக இருப்பார் என்றும் சொல்லியிருக்காரு. அதனால சஞ்சு IPL 26 கேப்டன் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு அதிரடி ஓப்பனரை வந்துட்டு சிஎஸ்கே விண்டேஜ் ஓப்பனரை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பாருங்கள், யாரும் பார்க்கல பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஆர்சிபி வந்துட்டு 17 வருடத்துக்கு அப்புறம் அந்த ட்ராஃபியை வின் பண்ணாங்க. அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் கூட இல்லைங்க, ஒரு நாள் தான் அந்த மகிழ்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் ரோடு ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க. உண்மையான அன்பு இருக்குங்க, அவங்களுக்கு வெறித்தனமான அன்பு இருக்கும். ஓகேவா, அதுதான் ஒரு ரவுடிசம் மாதிரி அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பாங்க என்றே சொல்லலாம். அதுதான் எவ்வளோ தோத்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டா, அவன் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு அவ்வளோ சப்போர்ட்டுங்க. தோத்தாலும் ஃபினிக்ஸ் மாதிரி என்னைக்காவது எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு வந்துட்டாங்க. போன இயர் எதிர்பாராத ட்விஸ்ட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க ட்ராஃபியை. ஓகே, ஆனால் அந்த ரோடு ஷோ வரும்போது சரியான சேஃப்டி கார்டு இல்லாமல் 45 பேர் குழந்தை குட்டி எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க, பெண்கள் உள்பட. இது விராட் கோலி மனசை வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சுங்க. அவர் தூங்கும் போதெல்லாம் அவர் அடிக்கடி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த 45 பேர் உயிர் இழந்ததான் தோணுதே தவிர நாங்கள் ட்ராஃபியை வின் பண்ணது வந்துட்டு தோணல. இது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம். இந்த தர்ம சங்கடத்தோட 45 பேரை கொண்டுட்டு மீண்டும் அதே ஜெர்சியில், ரத்தம் சிந்தினவங்க ஜெர்சியில் வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு எனக்கு விளையாட உடன்படலை, அதனால் நான் வேறு பிரான்சஸை ப்ளே பண்ணுறேன், இல்லைன்னா வந்துட்டு இந்த சீசனை என்னை விட்டுருங்க ப்ரோ, நான் வந்துட்டு மைண்ட் ரீதியாக வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கு, நான் ஆர்சிபி டீம் உடைய அணிஞ்சிட்டாலே அந்த 45 பேர் உயிரிழந்தவங்க தான் என் மைண்டில் வருவாங்க, என்னால் விளையாட முடியாது அப்படின்னு ஆர்சிபி நிர்வாகத்திடம் வந்துட்டு சொல்ல. ஆனால் ஆர்சிபி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் யா, நீ வந்து விளையாண்டு தான் ஆகணும், இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரை போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அப்படி பணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஜென்டில்மேனாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி உயிரை மதிச்சிருக்காருங்க. உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடையனா நான் ஒரு வருஷம் அவங்களுக்காக இந்த ஆர்சிபி டீமில் விளையாடக்கூடாது. ஏன்னா பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கதறி துடிச்சாங்க என்றே சொல்லலாம். இந்த டீமை வந்துட்டு பேன் பண்ணணும், சரியான சேஃப்டி இல்லாமல் ரோட் ஷோ பண்ணாங்கன்னு இன்ன வரை வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஓகேவா, அதனால தான் இப்படி ஒரு கிரிட்டிக்கலில் வந்துட்டு அந்த டீமில் விளையாடக்கூடாது காசுக்காரன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காருங்க. அப்போ ஆர்சிபி நிர்வாகம் சரி நீங்கள் போய்க்குங்க அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சொன்னதுனால
இருக்கிறதால இந்த மோதலை தான் வந்துட்டு சிஎஸ்கே சாதகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஃப்ளெமிங் இருக்கார் இல்லையா, சிஎஸ்கே கோச் ஃப்ளெமிங், அவர் வந்துட்டு தோனி விராட் கோலி கிட்ட வந்துட்டு பேசியிருக்காரு. உங்களை உருவாக்குனவர் வந்துட்டு தோனி தான். அவர் வந்துட்டு கடைசி விடை பெற போகிறாரு. நீங்கள் சிஎஸ்கே டீமில் வந்து விளையாடுங்க. இங்கே உள்ள அன்பு வந்துட்டு வேறு ரகமாக இருக்கும், உண்மையான அன்பாக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு ஸ்டெஃபன் ஃப்ளெமிங் வந்துட்டு கேட்டிருக்காரு. ஸ்டீவன் ஃப்ளெமிங் உடனே விராட் கோலி வந்துட்டு தோனிக்காக நான் வரேன்னு சொல்லியிருக்கிறதா வலைதளங்களில், ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இதை ஆர்சிபி நிர்வாகத்திடமும் பேசியிருக்காங்க. விராட் கோலி சொல்லியிருக்காரு, நான் 1 இயர் தான், அதாவது இந்த IPL 26 மட்டும் நான் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு டீமுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே டீமில் என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் அங்கே போய் விளையாட போகிறேன்னு. அப்போ இவங்க என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எப்படி சஞ்சுவை கேட்டதுக்கு ஜடேஜாவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஆர்ஆர், அந்த மாதிரி டிவால்ட் பிரீவிஸ் மற்றும் உர்வில் பட்டேல் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் விராட் கோலியை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆர்சிபி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதாகவும், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் ஓகே பண்ணியிருக்கிறதாகவும் சில முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. விராட் கோலியை சிஎஸ்கே பிக் பண்ண உள்ளதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது இவங்க 2 பேரும் கஜம்சான் அடிப்பாங்க, ரன் ஏற மாதிரி இருக்கும். மேட்ச் சூழலை புரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடக்கூடியவர், IPL வேற பரிமாணத்தில் விளையாடக்கூடியவர், அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ஃப்ளூயன்சர் அண்ட் செம்ம கேப்டன் மெட்டீரியல். இவர் உள்ளே வந்தார்னா சிஎஸ்கே வந்துட்டு ரணகலம் தாங்க, செம்ம ஃபயர் மோடாக இருக்கும். இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி ஃபியூச்சரையும் கால்குலேட் பண்ணி, ஏன்னா இவர் இந்த 1 இயர் தான் நான் சிஎஸ்கே டீமில் விளையாட போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் விளையாட 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 பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் சென்னை டீமை, அவர் இங்கேருந்து வெளியே போக மாட்டார். இதை ஓவரால் கால்குலேட் பண்ணி முழுக்க முழுக்க ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி, இப்போ தோனி தாங்க சிஎஸ்கே டீமோட மிகப்பெரிய அம்பாஸ்டர். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு விராட் கோலி கிட்ட தான் இருக்குது. இவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்துட்டு உங்களுக்கே தெரியுங்க, எந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் இல்லாத அளவுக்கு விராட் கோலிக்கு தான் இருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் செம்ம ஃபீல்டர். இவர்கிட்ட இல்லாத எபிலிட்டி எனக்கு, சூப்பராக பவுலிங்கும் போடுவார். சென்னை ஆடுகளத்துக்கு ஆப்டான பவுலர் தாங்க, செம்ம பேட்ஸ்மேன், சூழலுக்கு ஏற்றவாறு அதிரடியாகவும் விளையாடுவார், டிஃபென்ஸ் பண்ணியும் விளையாடுவார். குறிப்பாக சென்னை ஆடுகளத்துக்கு ஒரு சரியான பேட்ஸ்மேன் என்றே சொல்லாங்க. இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான், ஏன்னா சென்னை ஆடுகளத்தில் தான் அதிக ரன் அடிச்சிருக்காரு விராட் கோலி. இதெல்லாம் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் தைரியமாக டிவால்ட் பிரீவிஸையும் உர்வில் பட்டேலையும் ஆர்சிபி டீம் கிட்ட கொடுத்துட்டு விராட் கோலியை சிஎஸ்கே எடுக்க போகிறதா சில முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. சிஎஸ்கேவோட இந்த நகர்வு வந்துட்டு சரியா, விராட் கோலி வந்துட்டு சென்னை டீமுக்கு வர்றது பெட்டரா, இல்லை ப்ரோ அவர் சரியாக வரமாட்டார், டிவால்ட் பிரீவிஸ் அண்ட் உர்வில் பட்டேலே சென்னை டீமுக்கு இருக்கிறது வந்துட்டு பெட்டர்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை விராட் கோலி வந்துட்டு ஒரு பக்காவான ஃபயரான ஒரு பிளேயர் என்றே சொல்லலாம். அவர் உள்ளே வந்தார்னா சிஎஸ்கே வந்துட்டு செம்ம கெத்தாக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியனுங்க. உங்களோட கருத்தையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஆனால் வந்துட்டு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன உருவாக்கிய கடவுள் தோனி, கிரிக்கெட்டில் எனக்கு வெளிச்சம் கொடுத்தவர் வந்துட்டு மகி தான், அவருக்கு மிகப்பெரிய வெளிச்சம் கொடுக்கணும்னா நான் கடைசி நேரத்தில் நின்று அவருக்கு அந்த ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு சரியான விசுவாசமாக இருக்கும் என்றும் விராட் கோலி இப்படியெல்லாம் கணக்கு போட்டு தாங்க சென்னை டீமுக்குள்ளே வர ஒரு முக்கியமான முடிவு எடுத்துள்ளதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, நன்றி.